தானாக லீக் ஆகிறது. ஓரல் செக்ஸ் பண்ணினே இருந்தேன், நான் கட்டி பிடிச்சேன், முத்தம் கொடுத்தேன், அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த தானாக விந்து உடனே வராமல் இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் வச்சுருக்கோம். இப்போ நான் கொடுக்குற மாத்திரைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிரந்தரமாக உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் செக்ஸ் பண்ணாலும் மினிமம் 20லேருந்து 25 30 நிமிஷம் சென்று தான் விந்து வருமோ தவிர உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவுட் அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. அதனால் தயவுசெய்து இளைஞர்கள் இது மாதிரி எனக்கு தானாக லீக் ஆகுது, எனக்கு ஓரல் செக்ஸ் கட்டி பிடிக்கலான்னு போய் முத்தம் கொடுக்கலான்னு போய் மனைவிட்ட சும்மா கொஞ்சம் நேரம் ஓரலாக பண்ணிகிட்டே இருக்கும்போதே எனக்கு லீக் ஆகுது, எனக்கு மனைவியை திருப்திப்படுத்த முடியல, மனைவி என்னை திட்டுது, எனக்கு மன உளைச்சல் ஆகி போச்சு இதனால் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாத்திரை வச்சுருக்கோம். அந்த மாத்திரைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தானாக லீக் ஆகாது, உறுப்பு நல்லா பெருசாகும், ஆண்மை அதிகமாகும், நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுவீங்க, ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி பண்ணுவீங்க. மனைவியே ஆச்சரியப்படணும்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து இவ்வளோ நேரம் பண்ணுறாரு, நான் முழு சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பெல்லாம் முத்தம் கொடுக்கும், உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். புரியுதா? அதனால் தயவு செய்து இளைஞர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி உறுதி கொடுத்தீங்கன்னா நான் மருந்து கொடுத்து சரி பண்ணி தரேன், உங்கள் மனைவியோடையும் சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நம்ம நேயர்கள் வந்து கேக்குறாங்க ஆனா கேட்காம அடம் பிடிக்கிற மாதிரி இல்ல கேக்குறாங்க. சில பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க. அடிக்ட்னா அந்த பசங்க கெட்ட பசங்க கூட கூடுறாங்க பாருங்க, அதான் சேராத கூட சேர்ந்து அதை கெடுக்குறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, கெட்ட பழக்கம் நிறைய வருது. இதனால அவங்களுக்கு பலகீனமாயி போயிடுறாங்க. ஆனா யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு பின்னாடிதான் அதோடைய கஷ்டம் என்ன. நிறைய தப்பு பண்ணவன் எப்ப உணர்றான்னா பாதிப்பு வரும்போது தான் உணர்றான். கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒரு உருவாக அப்பதான் உணர்றான், ஐயோ நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், இதால்தான் நம்ம பாதிப்பு வச்சுன்னு. அதனால தப்பு பண்ணுமுன்னே திருந்திக்கிங்க. ஒருத்தர் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்டனை நம்மளுக்கு யோசனை வருது இல்லையா, ஏன்னா அந்த தப்பு பண்ணணும். அப்ப அந்த யோசனை இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கணும். அதாவது யோசனையே பண்ணாத மாதிரினா ஆரோக்கியமா இருக்கணும், கெட்ட பழத்துக்கு அடிமையாகக்கூடாது. அப்பயே நீங்கள் தப்பு பண்ண போகிறீங்க, நீங்கள் தண்டனை அனுபவிக்க போகிறீங்க இல்லை இல்லையா? அதனால் உங்களுடைய பிரச்சனை தண்டனை என்ன சொல்கிறேன்னா, மனைவிட்ட சேர்றீங்க இல்லையா, சீக்கிரம் வந்துடுது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுதான் சொல்கிறேன். மனைவி உங்களை வந்து ரொம்ப உங்கள் மேலே வருத்தப்படும், நாங்கள் இப்படி விட்டுட்டு சீக்கிரமாக ஏஞ்சி போகிறீங்களே, எனக்கு திருப்தியே இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு அது கூட தண்டனை நம்மளுக்கு எதுவுமே இல்லை.